தாவேகா என்டிஏ கூட்டணிக்கு வந்தா வெற்றி நிச்சயம். ஆனா யாருக்கு வெற்றி? அதான கேள்வி. என்டிஏவுக்கு வெற்றி, திமுகவுக்கு வெற்றி. இப்ப தாவேகா எந்த ஓட்டு வங்கிய உங்களுக்கே தெரியும். எந்த அதிமுக ஓட்டு வங்கிலாம் இல்ல. அது எப்படி நீங்க அதிமுக ஓட்டு வங்கின்னு சொல்லுங்க? அதிமுக இருக்கவங்க எல்லாம் உடனே விஜய்க்கு போயிருவாங்களா? அப்ப திமுக இருக்கவங்க எல்லாம் விஜய்க்கு போக மாட்டாங்களா? அப்ப கூட்டணிக்கு என்டிஏக்கு வந்தாலும் பிளஸ் தானே, கூட்டணிக்கு பிளஸ், திமுக பிளஸ். நீங்க அதான் பாஜகவோட சேர்ந்ததுனால தான் மைனாரிட்டி ஓட்டு வரலன்னு சொல்லிக்கிறாரு அதிமுகல. அப்படி இருக்கச்ச விஜய் வந்து அங்க போனா உடனே வந்து அதிமுக தான் கூட்டணி சேர்ந்தாதான் ஒத்து வராது, தாவேகா கூட்டணி சேர்ந்தா ஒத்து வரும்னு ஓட்டு போடுவாங்களா? இது ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி போதும். ஜனங்கள்லாம் வருத்தப்பட்டு யோ எப்பதான் ஏன் ஃபைனலைஸ் பண்ண போறீங்க, நாங்க ஓட்டு போடணும் அப்படின்னு அவங்களா வந்து இவங்களை வந்து கதறணும்னு பாக்குறாங்க சொல்றது. பாஜகவாவது கவலைப்படுறாங்கன்னு சொல்லுவேன். அதிமுக அதெல்லாம் அதிமுக தான் இன்னைக்கு பேக் பஞ்சர்னு சொல்லுவேன் நான். டேய் பஞ்சாயத்து முடிஞ்சு அவங்க பக்கம் தீர்ப்பாக போகுதுடா, ஏதாவது பேசுங்கடா. பாயிண்ட் வரட்டும் எப்பதான் வரும் பாயிண்ட்? 29க்குள்ள வந்துருமா? இவ்வளோ இன்ட்ரிகசிஸ் இருக்கும்போது அதை விட்டுட்டு இவர் வந்தாருன்னா நாங்க வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது என்ன விதமான ஒரு கணக்குன்னு எனக்கு புரியல. இல்ல அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் என்ன வேணா நடக்கலாங்க, அதுக்காக என்ன வேணா பேசக்கூடாதுங்க. திமுகவை அகற்ற வேணும், ஆகவே திமுகவை அகற்ற வேண்டும் தயாரா இருக்கிறாங்களா? திமுகவை அகற்ற வேணும்னா சரி, இப்ப நான் கேட்கறதுக்கு நீங்க ஓப்பனா பதில் சொல்லுங்க. தாவேகா என்டிஏல போய் சேர்ந்துருச்சுங்க. இப்ப நாத்தாக்கா வாக்குகள் அந்த கூட்டணிக்கு போகுமா? இதை விட ஒரு அருமையான சான்ஸ் திமுக வேற என்னங்க வேணும்? இதைத்தான் நான் சொன்னேன். தாவேகா என்டிஏவில் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம். அப்ப திமுகவுக்கு வெற்றி நிச்சயம். இந்த எலெக்ஷன்ல அவரால் ஜெயிக்க முடியாதுங்க. ஆனால் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், பாஜக என்டிஏ கூட்டணி, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி, இந்த தொகுதி இப்போ வரைக்கும் வந்து திமுக பக்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யார் யாருக்கு பேச்சுவார்த்தை தாண்டி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்டிஏல வந்து ஒரு கமுக்கமாகவே இருக்கிறாங்க, சைலண்ட் மூடில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவரோட பேச்சுவார்த்தை, இதனால தான் வந்து டக்குன்னு தொகுதி பங்கீடு நடைபெறலையா? இப்படிதான் நிறைய பேர் கிளப்பி விட்டுங்கிறாங்க. முதல்ல திமுக பக்கம் வந்து தொகுதி பங்கீடு முடிந்து விட்டது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதிகாரப்பூர்வமா கைத்து போட்டு பேப்பரை காமிச்சாங்களா? காங்கிரஸ்ல காமிச்சாங்க. ஒருத்தருக்கு அந்த வேலை காங்கிரஸ் காமிச்சிட்டாங்க. விசிகா, கம்யூனிஸ்ட் அவங்களுக்குலாம் அதாவது ஒன்னாவது காமிச்சிருக்காங்களா? அந்த பக்கம் பேச்சு மூச்சு இல்லாம இருக்குதா? ஒருவேளை விஜய் வருகையை எதிர்பார்த்து இருக்கிறதுக்காண்டியா? இல்ல, முதல்ல அந்த பக்கம் 22 கட்சி இருக்குது. எந்த பக்கம்? திமுக பக்கம். ஓகே. இந்த பக்கம் எத்தனை இருக்குது? பாஜக இருக்கா, அமமுக இருக்கா, அப்புறம் வேற என்ன இருக்கு? வாசல் சரி சொல்ல மாதிரி பெருசா இல்லை, இருக்கு, கொஞ்சமா இருக்கு. ஓகே. அப்புறம் தேட வேண்டியதா இருக்குது. அப்ப ஈஸி தானே இது, டக்குன்னு முடிக்கிறதுல என்ன பிரச்சனை? 22 பேர்னும் போது இப்போதான் ஆரம்பிச்சாதான்ப்பா முடியும் 22 பேர் அப்படின்னு சொல்லலாம். கியூல 3 பேர் தான் இருக்காங்கன்னும் போது யார் வருகைக்கும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சார், நீங்க சொல்ல கணக்கு எடுத்துக்கிட்டா ஒன்று இதை பாருப்பா, இப்போ 22 பேர் கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா டக்குன்னு நீ கடையை திறக்கணும். 3 பேர் கஸ்டமர் தான் இருக்காங்கன்னும் போது என்னப்பா அதை போகலாம் நிதானமா, 8 மணிக்கு போனால் கூட முடிச்சிடலாம், அப்படிதானே நினச்சிட்டு இருப்போம். அப்படி வச்சுக்கோங்களேன். யார் வருகை, யார் வரணும் இனிமே? மன்சூர் அலிங்கண்ணா பேசிட்டு இருக்கிறாங்க, பவன் கல்யாணம் வச்சு பேச்சுவார்த்தை நடக்குது. இதெல்லாம் டுபாக்கு வருங்க. அவர் நயினார் நாகேந்திரன் அவர்களே சொல்லிட்டாரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு. யாரோ சில பேர் கிளப்பி விட்டுருக்காங்க. இல்லை, இந்த நேரத்தில் கிளப்பாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். சிபிஐ சம்மனுக்கு போட்டு அனுப்பிச்சி விட்ருக்காங்க, வர வச்சிருக்காங்க. ஏங்க சிபிஐக்கு ஏற்கனவே பொங்கலுக்கு முன்னாடி போனார், பொங்கல் கொண்டாடிட்டு வரேன்னு வேற சொன்னார். நான் இப்போதான் புதுசாக போகிறாரா சிபிஐக்கு? என்னதான் சார் நடக்குது சிபிஐ அலுவலகத்தில்? என்னதான் நடக்குது? விசாரிக்கிறாங்க கேட்கணும். இல்லை, இவங்க என்ன பேசுறாங்கன்னா அங்கே விசாரணை நடக்குதா, அதை தாண்டி கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடக்குது. யாரும் சொன்னாங்களே அங்கே போனால் எல்லாரும் குடும்பத்தோட வந்து செல்ஃபி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு. இல்லை அப்படின்னு சில பேர் சொன்னாங்கப்பா. அங்கே போனோடனே எல்லா ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து சார் செல்ஃபி சார் அப்படின்னாங்களா, அவங்க ஃபேமிலிலாம் வந்தாங்களா, இப்படிலாம் கதை விட்டுனுக்கிறாங்க. சரி, இருந்துட்டு போட்டான், என்னப்பா அது சிபிஐக்கு போகிறதுக்கும் கூட்டணிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா அன்றைக்கே பேசி முடிச்சிருக்க வேண்டியது தானே. ஏன் இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? ஏற்கனவே போயிட்டு தானே வந்தார் அவர். இப்போ தான் ஏதோ டைம் கேட்டுக்கிறார் போல இருக்குது, 5 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கல்ல. அப்புறம் சிபிஐ வச்சு கூட்டணி பேசுகிறாங்கன்னு சொல்லுங்க, எங்கேயாவது லாஜிக் ஒத்து வருதா அவங்களுக்கு? அடுத்தது பாஜகவில் இந்த மாதிரி யாரோ கிளப்பி விட்டுருக்காங்கன்னு டக்குன்னு பதில் சொல்லியிருக்கணும். அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அப்படின்னு. இதுதான் வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி மாதிரி ஆகிப்போச்சு இல்லை? ஒருவேளை மேலிடத்துல ஏதாவது பேசுறாங்களோ, இல்ல அவரு ஏதாவது பேசுறாரோ, இவர் ஏதாவது பேசுறாரோ, இப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. டக்குன்னு பதில் நீங்க சொன்ன மாதிரி நயினார் கொடுத்துருக்காருன்னு சொன்னீங்களே, அது இப்போ
அந்த அது வந்து 2 நாளாக சுற்றினதில்லை அந்த நியூஸு. இன்ஃபேக்ட் பாஜகலேயே ஒரு சில பேர் கூட இது ரூமராக இருக்குமோ, அப்படியே இருந்தாலும் என்ன அப்போ இப்படி ரூமரெல்லாம் நம்மளே கிரியேட் பண்ணி விட்டு அப்படியாவது விஜய் இந்த பக்கம் வந்துட மாறாட்டம் அப்படின்னு கூட வந்து சில பேர் ஆசைப்பட்டிருக்கலாங்களே. சார் இப்போ விஜய் வந்து என்டிஏக்கு வந்துட்டா வெற்றி கன்ஃபார்ம் சொல்கிறாங்களே அப்படின்னு யார் சொன்னது? நீங்களே சொல்லிக்கிறீங்க சார். பல பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க. ஏங்க யார் வேணா பேசுறேங்க, நாங்கள் தனியாக இருந்தாலே வெற்றின்னு தாவேகா பேசினுக்கிறாங்க. அதுக்கு கருத்து கணிப்பாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இது கருத்து கணிப்பு, கருத்து திணிப்பு இதெல்லாம் விட்டுது இல்லைங்க ரூபன். சார் அது நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அவங்க சொன்னாங்க தாண்டி தாவேகா வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் வெற்றிங்கிறது உறுதி தானே சார்? தாவேகா என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் வெற்றி நிச்சயம். ஆனால் யாருக்கு வெற்றி அதான கேள்வி. என்டிஏவுக்கு வெற்றி, திமுகவுக்கு வெற்றி எப்படி சார்? இதைத்தான் நான் ஏற்கனவே ஒரு தடவை அவங்களுக்கு கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ தாவேகா எந்த ஓட்டு வங்கியை உங்களுக்கே தெரியும். எந்த அதிமுக ஓட்டு வங்கிலாம் இல்லை. அது எப்படி நீங்க அதிமுக ஓட்டு வங்கின்னு சொல்லுங்க? அதிமுகவில் இருக்கவங்களாம் உடனே விஜய்க்கு போயிடுவாங்களா? அப்போ திமுகவில் இருக்கவங்களாம் விஜய்க்கு போக மாட்டாங்களா? சார் திமுக ஓட்டு உடையதா, திமுக கூட்டணிக்காரங்களோட ஓட்டு உடையதா சார்? இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு சார். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்க சொல்ற அதே வந்து விமர்சகர்கள் அவங்கெல்லாம் சொல்றது என்னன்னா, மைனாரிட்டி ஓட்டு வங்கியை தான் குறி வைத்துக் கொண்டிருக்கின்றார் தாவேகா விஜய். புரியுதுங்களா? அப்போ இன்னி வரைக்கும் அது அதிமுகலேயே அந்த அண்ணன் ஜெயக்குமார் உள்ளிட்ட பல பேர் சொன்னாங்க 21 தேர்தலுக்கு அப்புறம் பாஜகவோட சேர்ந்ததுனால தான் மைனாரிட்டி ஓட்டு எங்களுக்கு வரல அப்படின்னாங்க. அப்போ அந்த ஓட்டெல்லாம் எங்கே போச்சு? திமுகவுக்கு தானே போச்சு. அப்போ மைனாரிட்டி ஓட்டை குறி வைக்கிறார் அப்படின்னா யாருக்கு லாஸ்? திமுகவோட லாஸ் தானுங்க. அங்கேயும் தானே தாவேகாவுக்கு வரணும். அப்போ கூட்டணிக்கு என்டிஏக்கு வந்தாலும் பிளஸ் தானே, கூட்டணிக்கு பிளஸ், திமுக எப்படி லாஸ் ஆகும்? எங்க அதான் பாஜகவோட சேர்ந்ததுனால தான் மைனாரிட்டி ஓட்டு வரலன்னு சொல்லிக்கிறாரு அதிமுகல. அப்படி இருக்கச்சா விஜய் வந்து அங்கே போனால் உடனே வந்து அதிமுக தான் கூட்டணி சேர்ந்தாதான் ஒத்து வராது, தாவேகா கூட்டணி சேர்ந்தா ஒத்து வரும்னு ஓட்டு போடுவாங்களா? ஏதாவது லாஜிக் எங்கேயாவது புரியுதாங்க உங்களுக்கு? பாஜக அப்போ அவ்வளோ இல்லைங்க. அதாவது பாஜக அப்படி கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி பாஜகவுடன் சேர்ந்தால் மைனாரிட்டி ஓட்டுகள் வராது அப்படின்னு சொல்றதும் முழுசா ஏத்துக்க முடியாது. புரியுதுங்களா? ஒட்டுக்கா அந்த மாதிரி கிடையாது, ஓரளவுக்கு அவ்வளவுதான். பட் அதே லாஜிக்கை தாவேகா சேர்ந்தா மட்டும் ஏன் நீங்க அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன். சொல்ல மாட்டேங்கிறாங்க. தாவேகா மட்டும் வந்தா இப்போ இதெல்லாம் அப்போ இந்த லாஜிக்கை சொல்லணும்ல நீங்க. பாஜகவோட சேர்ந்தா மைனாரிட்டி ஓட்டு வராதுங்க அப்படின்னு சொல்லணும்ல. ஏன் அப்போ மட்டும் அதை மறந்துட்டு தாவேகா சேர்ந்தால் அப்படியே ஜெயிச்சு விடும்னு நீங்க கதை விட்டுனுக்கிறீங்க? ஏதாவது ஒரு இடத்துல கன்சிஸ்டண்டா இருக்க வேணாமா ரூபன்? ஜெயக்குமார் அப்போ பேசியிருக்காரு, நம்ம பார்த்துருப்போம். அப்போ அதிமுக இப்போ வரைக்கும் பாஜக கூட எல்லாம் இருக்கு. அப்போ இதோட இருந்தா இருக்க ஒரேடியா ஒட்டுமொத்த மைனாரிட்டி வாக்குகளும் வராதுன்றதெல்லாம் சும்மா. பட் அந்த மாதிரி ஒரு போலரைசேஷனுக்கான எஃபர்ட்ஸ் நடக்கத்தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ தாவேகா போனா மட்டும் அது மாறிடுமான்னு கேட்குறேன் நான். ஸோ தாவேகா தனியா இருந்ததுன்னு சொன்னா அப்போ அவங்க குறி வைக்கிற, அவங்க எதிர்பார்க்கிற ஓட்டு வங்கி அப்படின்றது அவங்க பக்கம் வரும். எங்கேருந்து வரும்? திமுக கிட்டேருந்து வரும். கரெக்ட். அப்போ திமுக விஜய் அவர்களுக்காக ஓட்டு விழுதா, இல்லை அந்த பாஜக எங்க இருக்கோ ஆகவே நாங்கள் இங்கே போட மாட்டோம் அங்கதான் போடுவோம் அதுக்காண்டி ஓட்டு விடுதான்னு கேட்குறேன். தாவேகாக்குன்னு ஏதோ ஒரு ஓட்டு இருக்குதுப்பா. அவர் எங்க இருக்காருன்றதெல்லாம் விஷயம் கிடையாது இப்போதைக்கு. இப்போ அவர் பின்னாடி இருக்கவர்கள் அவருடைய ரசிகர்கள். விசிகாலேருந்து எங்கள் கட்சிக்காரங்களாம் அங்கே போகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு திருமாவர்களே சொன்னார். கொள்கையற்ற பதர்கள்னு சொன்னார். ஸோ நாத்தாக்காலேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் போகுது, விசிகாலேருந்து போகுது. திமுகவுடைய வாக்கு அவங்க பக்கம் இருந்த மூலம் இந்த பக்கம் போகிறாங்க. சரியா? இப்போ இதெல்லாம் இவர் பாஜகவோட போனார்னா அதுக்கப்புறம் நாத்தாக்காலேருந்து போகிறவங்களாம் அந்த பக்கம் போவாங்களா? விசிகாலேருந்து போகிறவங்களாம் அந்த பக்கம் போவாங்களா? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்களேன். இப்போ புரியுதா? இவ்வளோ இன்ட்ரிகசிஸ் இருக்கும்போது அதை விட்டுட்டு இவர் வந்தாருன்னா நாங்கள் வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது என்ன விதமான ஒரு கணக்குன்னு எனக்கு புரியல. இல்லை, அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் என்ன வேணா நடக்கலாங்க, அதுக்காக என்ன வேணா பேசக்கூடாதுங்க. சார் திமுகவை அகற்ற வேணும், ஆகவே திமுகவை அகற்ற வேண்டும் தயாரா இருக்கிறாங்களா பாஜக? ஏங்க திமுகவை அகற்ற வேணும்னா சரி, இப்போ நான் கேட்கறதுக்கு நீங்கள் ஓப்பனாக பதில் சொல்லுங்க. தாவேகா என்டிஏல போய் சேர்ந்துருச்சுங்க. இப்போ நாத்தாக்கா வாக்குகள் அந்த கூட்டணிக்கு போகுமா சொல்லுங்க? பாஜக, தாவேகா, அதிமுக கூட்டணி. இப்ப நாத்தாக்கா வாக்குகள் அந்த கூட்டணிக்கு போகுமா? என்ன யோசிக்கிறீங்க? ஏன் சார் போகாது? இது நீங்க அந்த நாத்தாக்கா கிட்ட போய் கேளுங்க. அவங்க தமிழ் தேசியம் பேசுறவங்க.
அவங்க பாஜக வந்து தேசம் முழுக்க ஒன்றுன்னு பேசுறவங்க. இல்ல எப்பவுமே அது போகாது. நம்ம நாம் தமிழர் கணக்குல எடுத்துக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தாவேகா, பாஜக, அதிமுக ஒரு கூட்டணின்னு வந்தாச்சுன்னா நாத்தாக்காவுக்கு போகின்ற வாக்குகள் இந்த பக்கம் போகுமா போகாதா? எப்பவுமே போகாது. இந்த கூட்டணிக்கு போகுமா? போகாது. அவ்வளவுதான். சரி, அடுத்தது விசிகா. விசிகால இருக்கவங்க எல்லாம் தாவேகா பக்கம் போறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. அவங்களே அதை ஒத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ தாவேகா பாஜக சேர்ந்தாச்சுன்னா விசிகா விட்டு அந்த பக்கம் போகுமா? அது என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல சார். ஏன்னா விஜய்க்கு ஓட்டு விழுதா, பிஜேபிக்குள்ள சேர்ந்ததுனால ஓட்டு விழுதா, நம்ம எப்படி சார் நம்ம இப்பவுமே சொல்ல முடியும்? உலாது. அப்போ இந்த ஓட்டு பிரியறது பிரியாம ஆயிடும்ல. அதெல்லாம் அப்ப திமுக பக்கமே நிக்கும்ல. இதை விட ஒரு அருமையான சான்ஸ் திமுக வேற என்னங்க வேணும்? இதைத்தான் நான் சொன்னேன். தாவேகா என்டிஏவில் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம். அப்ப விஜய் திமுகவுக்கு வெற்றி நிச்சயம். அப்ப விஜய் தனித்தே நின்னாதான் என்டிஏ கூட்டணிக்கு லாபம், என்டிஏ கூட்டணி வெற்றி பெற முடியும். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அப்ப எதுக்குதான் விஜய் வந்திருக்காரு? அப்ப யாரோ ஒருத்தங்க இயக்குறாங்களா என்ன? யாரும் இயக்கல. தனியா நின்று இந்த எலெக்ஷன்ல அவரால் ஜெயிக்க முடியாதுங்க. ஆனால் சதவீதத்தை பிரிக்க முடியும். ஆனால் அவர் வந்து கரெக்டா நான் இனிமே அரசியல் தான் என் பாதை அப்படின்னு முடிவெடுத்தா கடைசி வரைக்கும் நான் அரசியல் இருப்பேன் நினைச்சா அவர் ஒரு வேளை பெருசானதுக்கு ஒரு சின்ன பெருசா பண்ண முடியும். கரெக்ட் சார். அதே இது வந்து திமுக கூட்டணியில் கட்சியில் இருக்க ஓட்டெல்லாம் தாவேகா திரு விஜய் அவர்களுக்கு போகுது. அவர் பாஜக கூட சேர்ந்துருந்தோன்னா அது போகாது, அது திமுக தான் நிற்கும்னு சொல்றீங்க. கரெக்டாக சொன்னீங்க. அப்போ இங்க இருக்க என்டிஏ எடப்பாடி பழனிசாமி கட்சியில இருந்தும் பாஜகல இருந்தும் போகாதுன்னு என்ன சார் நிச்சயம்? அது மட்டும் இந்த ஓட்டம் மட்டும் கரெக்டா இருக்குமா என்ன? ஒரு விஷயம் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் ரூபன். ஒவ்வொரு கட்சிக்கும் கோர் ஓட் பேங்க்னு ஒண்ணு இருக்கு. அது போவாதுங்க. ஏங்க பரம்பரையா திமுக இருக்காங்க, திடீர்னு விஜய் வந்தோடனே நாங்களாம் வந்து அது பின்னாடி போயிருவோமா? என்ன பேசுறீங்க நீங்க? இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு கோர் ஓட் இருங்க நான் சொல்றேன். பரம்பரையா திமுக இருக்கவங்க ஓட்டு போகுமா? போவாது. அதே மாதிரி தானே பரம்பரை அதிமுகன்றது. பாஜக வாக்குகள் எடுத்துக்காங்க. அப்போ தொடர்ந்து ஜெயிச்சிருக்கணுமே. வரேன், இருங்க நான் சொல்றேங்க. பாஜக நான் கோர் ஓட் பேங்க்னு பேசினேன். அதே மாதிரி பாஜகவுடைய ஆதரவாளர் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அந்த கோர் ஓட் பேங்க் இருங்க ரூபான், நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் அவசரப்படுறீங்க? பாஜகவுடைய கோர் ஓட் பேங்க் பாஜக ஆதரவாளர்கள் அவங்க விஜய் பக்கம் போவாங்களா? போக மாட்டாங்கல்ல. சரி, அப்புறம் ஏன் தொடர்ந்து ஜெயிக்கல அப்படின்னா இதுதான் நான் சொல்றது, எல்லாரும் போடுற தப்பு கணக்கு. இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி 45% 50% அப்படின்னு பேசி நிற்கிறாங்க. அது கிடையாது அவங்களுடைய கோர் ஓட் பேங்க். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மினிமம் பேஸ்னு ஒன்று இருக்கு. திமுக 22, அதிமுக வந்து அது ஒரு இப்போ 19 குறைஞ்சிருக்கலாம். அண்டு இதுதான் அவங்களுடைய கோர் ஓட் பேங்க்ன்றது. நீங்க வந்து பதிவார ஓட்டுல திருப்பி நான் எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு எனக்கு புரியல. மொத்தம் 100 ஓட்டு பதிவாகுதுன்னு சொன்னா அது 65 ஓட்டு கட்சிக்காரங்க ஓட்டுங்க. அது என்னைக்குமே மாறாது. 35% தாங்க காமன் மேன். அவங்க எந்த பக்கம் போறாங்களோ அவங்க தாங்க ஜெயிப்பாங்க. போதுமா? அந்த 35% வந்து பிரிக்கிறது விஜய் தனியா நின்னா அந்த 35% மாறி எந்த பக்கம்? இதுதான் நான் சொல்றேன், அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ். அதை தான் நீங்க கணக்கு பார்க்கணும். இப்போ நீங்க கேட்குறீங்க கோர் ஓட் பேங்க் திமுக ஓட்டு பிரியாது, அதிமுக ஓட்டு பிரியாது, அப்போ விசிகா ஓட்டு பிரியுமா அப்படின்னா இங்க இதுதான் அந்த பெரிய சிக்கல் அப்படின்றது. இன்னைக்கு கூட ஒருத்தங்க எழுதியிருக்காங்க, இந்த பாஜக வந்துடும் அப்படின்னு ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க? தேமுதிக அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். டகால் வந்தாங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ 8 சீட்டோ என்னவோ கொடுக்க போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விசிகாவுக்கு 6 சீட்டு தான் கொடுத்தாங்க. அவ்வளோவா வந்து செல்வாக்கில் குறைந்து விட்டது விசிகா. 2 எம்பி சீட்டு கொடுத்ததுல 1 வந்து பானை சின்னத்துல, 1 உதயசூரியன் சின்னத்துல. ரெண்டுமே அவங்க இதுல கொடுக்க வேண்டியது தானே. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல சார். விசிகா போன தடவை பார்லிமெண்ட்ல. ஓகே, அப்போ தேமுதிக உள்ள இல்லையே? இல்ல, கரெக்டுங்க. அப்போ மதிமுக எதுக்கு நீங்க அவங்க சின்னத்துல கொடுத்தீங்க? அதையும் உதயசூரியன்ல நிக்க வைக்க வேண்டியது தானே. அழுதுட்டாங்க, வேற வழி. அப்ப அழுதான் நீங்க கொடுத்துருவீங்க. அழுதே விட்டாரையா, ஏதோ பாவம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ இங்க விசிகா அவர் திருமா அவர்கள் சொன்னார்ல கொள்கையற்ற பதர்கள்னு. காரணம் என்னன்னா இவங்க பாஜக வந்துரும் இப்படி சொல்லிக்கினே காம்ப்ரமைஸ் பண்ணி நிற்கிறாங்க, விட்டு கொடுத்து நிற்கிறாங்க. கட்சியுடைய நலனையோ அவங்க சார்ந்த அந்த தொண்டர்கள் நலனையோ இவங்க பெருசா எடுத்துக்கிறது இல்லை. எதுக்கு தேவையில்லாம அங்க முட்டு கொடுத்துட்டு இருக்கணும்? அதனால தான் அவர்களெல்லாம் விஜய் பக்கம் போறாங்க. புரியுதா? அப்போ இந்த தேர்தலுக்கு வந்து விஜய் ஒரு பக்கம் தனியாவே அவர் எப்படி இருந்துட்டு போறாரு, தனியாவே நிற்கிறாலும் சரி, கூட்டணிக்கு வர மாட்டாருன்னு வைங்களேன். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி இன்னைக்கு தேர்தல் வச்சா இல்லை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் அளவுக்கு வலுவா இருக்கா? போதுமா? வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கா? கூட்டணி வலுவாக தான் இருக்கு. ஆனா வெறும் நீங்க பலமா இருந்து பிரயோஜனம் இல்லை.
அந்த பலத்தை பிரயோகப்படுத்துறங்க. இப்போ வரும் படுத்துறல. அப்புறம் நான் தான் பலஜாலின்னு சொல்லிக்கினே இருந்தால் கப்பு கிடைச்சிருமா? அதனால போயிட்டு கோதால இறங்கணும், போட்டியில் கலந்துக்கினாதான் ஜெயிச்சாதான் கப்பு கொடுப்பாங்க. நீங்கள் பக்கத்துலேயே ஓரத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறீங்க. எப்போ தான் உள்ளே இறங்க போகிறீங்கன்னு தெரியலையே. இது நிறைய பேர் கேட்குறாங்க, என்னங்க பண்ணுறாங்க? அந்த பக்கம் திமுக அசுர பலத்தோடு இருந்தாலும் எதையும் சான்ஸில் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. விடுங்க, நமக்கு என்ன வந்தது, அது அவங்க தலையெழுத்து. அந்த அமைதிக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. புயலுக்கு பின்னே அமைதின்னு சொல்லுவாங்க, அமைதிக்கு பின்னாடி என்னன்னு எனக்கு தெரியலையே. என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டால் நாங்கள் அங்கே பேசணும் இங்கே பேசணுன்றாங்க, அப்புறம் நாங்கள் ட்விட்டரில் அதை போட்டோம் இதை போட்டோன்றாங்க. இப்படி தான் சொல்லி நிற்கிறாங்க. அண்ணாமலையை பார்த்து குறை சொன்னாங்க, ட்விட்டர்லேயே சோஷியல் மீடியாலேயே ரொம்ப சுற்றி நிற்கிறாருன்னு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. யாருக்கு சார் தெரியும்? நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம், நாளைக்கு கூட்டணி வச்சாலும் வைப்பாங்க விஜய் கூட. அதெல்லாம் நடக்காது ரூபன். ஆஃபர் அப்படி பண்ணாங்கன்னா திமுக இனிமேல் எந்த இலவசமும் அனௌன்ஸ் பண்ண வேண்டாம், எந்த விளம்பரமும் போடவே வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த இலவசம்னு சொல்லி போய் நான் கேட்க நினைக்கிறேன். மாறி மாறி சொன்னாங்க, ரெண்டு பக்கமும் சொன்னாங்க. திமுக சொன்னாங்க, ப்ளஸ் அதிமுக சொன்னாங்க. இப்போ விஜய் அவர்கள் ரொம்ப தாறுமாறாக சொல்லியிருக்கிறாரு. ஆப்ஷனை நல்லா வாரி வழங்கியிருக்கிறாரு. அவர் எப்படியும் ஜெயிக்க போகிறது கிடையாது, அதை அப்படியே அடிச்சு விட வேண்டியது தான். இன்னும் எப்போ இவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1000, இவங்களும் 2000, அப்போ நம்ம 2500 சொல்லுவோம். உடனே அடுத்து ஒருத்தர் 3000 அப்படின்னாரு. இப்போ ஏலம் போடுற மாதிரிலாம் ஆகிப்போச்சு இன்றைக்கி. எல்லாம் இப்படி நம்ம பணத்தை எடுத்து நம்ம பாக்கெட்லேயே திருப்பி கொடுத்து விட்டு நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன், நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு. எவன் அப்போ விட்டு சொத்து இதெல்லாம் நான் ஒன்று ஏமாந்து போய் ஓட்டை போட்டுனுக்கிறோம், என்ன பண்ணுறது? இன்னொரு தகவல் என்ன வருதுன்னா, பாஜகவுக்கு ஒரு 27 சீட்டும், அதில் அமமுக 7 சீட்டும் இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோ தான் கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த இழுபறி இப்போ வரைக்கும் அவங்களால சொல்ல முடியல. 27 போனால் 27லே பியூஷ் கோயல் அவர்கள் வருகை தொகுதி பங்கீடு அறிவிக்க போகிறோன்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே போட்டு நியூஸ் வந்துச்சு. அவரும் வரலை, இவங்க தொகுதி பற்றியும் பேசலை. இந்த இழுபறி, டெல்லி பயணம், இந்த சிக்கலுக்குள்ளே பாஜக பெரும் இந்த தொகுதி அதிகமாக கேட்டு தான் இந்த விவாதம் தான் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இழுபறியாக இருக்குது. அமித்ஷா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னாரா, எங்களுக்கு 27 தான் கொடுத்துக்கிறாங்க, எங்களுக்கு அது ஏற்புடையதல்ல, அதனால தான் இழுத்து நிற்குதுன்னு? இல்லை நயனா நாகேந்திரன் சொன்னாரா? சார் ஒரு விஷயம் அவங்களே சொல்கிறாங்க, 27ஆம் தேதி நடக்குதுன்ட்டு. இல்லை இந்த அதாவது ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இது என்ன கதை, இது எதனா பார்க்கும்போதே தெரியாதவர்களுக்குலாம் இங்கே யாரும் பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது, யாருமே கிடையாது. அப்போ இந்த கூட்டணி யாருமே கிடையாது. அப்படியே சொல்லிக்க வேண்டியதான். இதெல்லாம் யாராவது போய் அவங்க கிட்ட கேட்க போறாங்களா, இல்லை என்ன இது மாதிரிலாம் சொல்றீங்களே அப்படின்னு அவங்கள கேட்க போறாங்களா? அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏங்க நீங்க கடந்து குதிக்கிறீங்க? ஏன்னா புரியல, யாருக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்தா நமக்கு என்ன வந்தது? அது அவங்க ஃபைட் பண்ண போறாங்க, சண்டை போட போறாங்க, போட்டியிட போறாங்க. இது நல்லா இன்னைக்கே தெரிஞ்சுக்கின்னு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். கேட்போம் சார், இது நல்லா இருக்கு. இவங்க தேர்தல்னு ஒன்று வைப்பாங்களாம், அதாவது பொதுவாக வந்துருவாங்களாம், கேட்க தான் செய்வோம். இல்லை கூட்டணி வந்தாச்சு, இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடிக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணுறது டெட்லைன் வச்சுக்கிறாங்களா? நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு தான் டெட்லைன் இருக்குது, வித்ட்ரா பண்ணுறதுக்கு தான் டெட்லைன் கொடுத்துறாங்க. கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை யாருக்கு எத்தனை சீட்டுன்றதுக்கோ அதுக்கெல்லாம் டெட்லைன் கிடையாது, எப்போ ஒன்றா பண்ணலாம். இப்போ என்ன ஆச்சு, இந்த ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன் நாமினேஷன் பண்ணுறதுக்கு முத நாள் வரைக்கும் இழுபறியாக இருந்ததில்ல, யாருக்கு எவ்வளோ என்ன இது ஒன்றுவா இல்லை, காங்கிரஸ் வருவாங்களா இல்லையா இருந்ததில்ல. அப்போ அதெல்லாம் யாரும் பெருசாக கேட்கல. இங்கே அதிமுக பாஜக மட்டும் கேட்டுனுக்கிறீங்க. அதுவும் இது ஒன்றா சார், அது நிர்ணயிக்கப்பட்டது. ஏன்னா இத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா வேற யாரும் போட்டு தலைமை என்ன முதல்ல அது காங்கிரஸுக்கு எத்தனை ராஜ்யசபா உண்டா, காங்கிரஸ் இருக்காங்களா இல்லை அந்த பக்கம் போகிறாங்களா, இதுவே இழுபறியாக இருந்ததில்லை. நாமினேஷன் ஒரு நாள் 2 நாள் முன்னாடி வரைக்கும் கூட இழுத்துருந்ததில்லை. அப்புறம் அவங்க பாட்டுக்கு நிதானமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்ன அவசரம்? இப்போ எனக்கு இதில் எந்த அவசரமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. எவ்வளோ சீட்டு கொடுத்தா நமக்கு என்ன வந்தது ரூபான்? உங்களுக்கு ஒரு சீட்டு கிடையாது, எனக்கு ஒரு சீட்டு கிடையாது. இப்போ என்னங்க ஒரு 50 சீட்டு குறைச்சி கொடுத்தா நம்ம எதுவும் பேச போகிறதும் கிடையாது. இல்லை 50 சீட்டு கொடுத்தா ரைட்டு, அப்போ நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு சீட்டு கேட்கலாம். 20 சீட்டு கொடுத்தா எப்படி கேட்கறது? இந்த சிச்சுவேஷன் ஒன்றா நம்ம யோசிக்கலாம். 300 சீட்டு கொடுத்தாலுமே நம்ம 2 பேருக்கும் சீட்டு கிடையாது, நமக்கு என்ன வந்தது? அனௌன்ஸ் பண்ணால் அப்போ நம்ம பேசுவோம். இவ்வளோ குத்துக்கிறாங்களா, இது கரெக்டாக, இவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலாக, இல்லை இவங்க போனா போதுன்னு காம்ப்ரமைஸ் பண்ணாங்களா, இங்கே பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கே திமுக வந்துடும்ன்றதுக்காக இவங்க விட்டு கொடுத்தாங்களா, இதை நம்ம பேசலாமே தவிர, இல்லை இவ்வளோ கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும், இதை நம்ம பேசலாமே தவிர, அதுக்கு முன்னாடியே உட்காந்துக்கின்னு யாரோ ஏதோ ஒரு நம்பர் போடுறத வச்சுன்னு நம்ம பேசிட்டு இருக்கணுமான்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானம் இது பண்ணுவாங்க. அவங்க அரசியலே பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஏங்க
கூட்டணி தொகுதியை பற்றி பேசினுக்கிறீங்க? எலெக்ஷன் எல்லாம் சொல்றீங்க, ரைட்டு. என்ன அரசியல் பண்ணாங்க கேளுங்க. என்னதான் சார் பண்ணாங்க? அதையே பண்ணாம உட்காந்து நிற்கிறாங்க. நீங்க என்னடானா தொகுதியை பத்தி வருத்தமா இருக்கு. நமக்குலாம் சார் வருத்தமா இருக்கு. அது நமக்கு என்ன வந்தது? எனக்கு அதை பத்தி நான் கவலையே கிடையாது. உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் பாக்குறவங்க. எனக்கு இப்ப எனக்கு இருக்கு. அது கரெக்ட். மக்கள் வருத்தப்படுறாங்க. நான் நினைக்கிறேன், நானே வருத்தப்படுறேன். இந்த பக்கம் எல்லாம் ரெடி ஆகி முடிஞ்சிட்டு போயிட்டு இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் இது ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி போல இருக்கு. இது ஜனங்கள்லாம் வருத்தப்பட்டு யோ எப்பதான் ஏன் ஃபைனலைஸ் பண்ண போறீங்க, நாங்க ஓட்டு போடணும் அப்படின்னு அவங்களா வந்து இவங்களை வந்து கதறணும்னு பாக்குறாங்க போல இருக்கு. அப்பதான் நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு. வேற என்னத்தை சொல்லி முட்டு கொடுக்கறது? ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அது மட்டும் தெரியுது சார். என்ன பண்ண போறோம், என்ன நடக்க போகுது கஷ்டமே படல ரூபன். பாருங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து இருக்கிற பயிலுவோ தான் வந்து ஐயோ பரீட்சைன்னு இது பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மள மாதிரி கடைசி பெஞ்சில் உட்காந்து இருக்க பயிலுவோ என்னைக்காவது பரிட்சைக்கு நம்ம கவலைப்பட்டிருக்கோமா சொல்லு? என்டிஏ கூட நீங்க அப்படி சொல்றீங்க. அப்படிதான் வெற்றி கேப்பா மச்சி நாளைக்கு என்னடா பரீட்சை அப்படின்னு சார். அது பாஜகவுக்கு இருக்கலாம் சார். ஏன்னா கூட்டணியில இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஐயோ ரூபன், பாஜகவாவது கவலைப்படுறாங்கன்னு சொல்லுவேன். அதிமுக அதெல்லாம் அதிமுக தான் இன்னைக்கு பேக் பெஞ்சர்னு சொல்லுவேன் நான். அவங்க தான் வருத்தப்படணும், கவலைப்படணும். ஐயே அவங்க தான் பேக் பெஞ்சர் மாதிரி இருக்காங்க. ஓ நாளைக்கு எக்ஸாமா, ரைட். என்ன மச்சி கணக்கா இங்கிலீஷா அந்த மாதிரி இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேளுங்க. இப்பதான் கொஞ்சம் தூஸ் தட்டி அங்கங்க வர வழியில செவுத்துல போஸ்டர் ஓட்டுறது. அதுவுமே என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி ஜெயிச்ச எம்எல்ஏ அவங்க சொந்த செல்வாக்கை பயன்படுத்திக்கிட்டு சொந்தமா செலவு பண்ணிட்டு அதை ஒன்றும் கட்டமைக்கணும், சீட்டு கொடுத்துட்டாங்க நம்ம ஜெயிச்சிடான்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா திமுக பாருங்க எல்லா இடத்தையும் கவர் பண்ணி வச்சிருக்காங்க. காசு ரொம்ப இருக்குது. சரிங்க, காசு இருக்கு இல்லைன்னு இவங்க கிட்ட மட்டும் என்ன காசு இல்லாமல் யாருக்கும்? எப்படியும் தேர்தலில் செலவு பண்ணணும்னா காசு இருக்கவங்க தான் நிற்பாங்க. இது கூட பண்ணாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? அதனால தான் சொன்னேன் அதிமுக பேக் பெஞ்சர் அப்படின்னு. எதிர்கட்சியா கூட வராது. அதுதான் நான் சொன்னேன், பலம் இருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை, அந்த பலத்தை வச்சு விளையாடணும் அப்படின்னு. ஆன் பேப்பர் நாங்கள் தான் வந்து T20 வேர்ல்டு சாம்பியன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேட்சில் கலந்துக்காமையே இருந்தால் கப்பு கொடுப்பாங்களா ரூபன்? அவங்க எவ்வளோ இதுவாக வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது அதை ஈடு கொடுத்து வேலை செய்ய வேணாமா? வேலையே செய்யாம எதுவுமே பண்ணாம எதிர்கட்சியாவே செயல்படாம ஓட்டு மட்டும் போட்டிருக்கேன்னா அது எப்படி சார் இருக்கு? இது ஒரு புது விதமான ஸ்ட்ராட்டஜின்னு முட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது தான். வேற என்னத்தை சொல்றது? நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து உலகத்துல யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. திட்டங்களை வகுத்து கொடுக்குறவங்க பெரும் மேதாவியா இருக்கிறாங்க சார். பயங்கரமான ஆளா இருப்பாங்க. எப்படிப்பட்டாலும் இல்ல நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா தான் ஜனங்களா வெறுத்து போயிட்டு ஐயோ இவங்க எதுவுமே பண்ணலையே, அப்ப இவங்க ஜெயிக்க மாட்டாங்களா, மறுபடியும் திமுக வந்துருமா? நோ இந்த தடவை நான் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு ஊருக்கு போறதா இருந்தேன், கட்டாயம் நான் போயிட்டு என்டிஏக்கு ஓட்டு போட்டுட்டு தான் தீருவேன் அப்படின்ற முடிவுக்கு வருவாங்கன்னு யாரும் ட்விஸ்ட் பண்ணி விட்டுறாங்க போல இருக்குது என்டிஏவை. நான் ஒன்று கேட்குறேன், இது இப்படியே கூட இருக்கலாமா சார்? இது நானும் அவங்ககிட்ட கேட்குறேன். இந்த யார் இந்த சார் இது போன்ற வசமா சிக்கட்டு அப்போ நம்ம அரசியல் கடைசி அந்த அந்த அது அப்படி வந்து டிஎம்கேக்கு அகேன்ஸ்ட் ஏதாவது வரட்டு, நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம், சும்மா இருப்போம். மக்கள் ஒரு எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? டேய் பஞ்சாயத்து முடிஞ்சு அவங்க பக்கம் தீர்ப்பாக போகுதுடா, ஏதாவது பேசுங்கடா. பாயிண்ட் வரட்டும் எப்போதான் வரும் பாயிண்ட்? 29க்குள்ள வந்துருமா? இல்லை அப்போ கூட இருக்கிற பாஜகவாவது இதே இப்படி இருக்கு சரி கிடையாது, அவங்களுக்கு தெரியுதுன்னு சார் செய்யும். ஒன்று நீ ஆடு, இல்லாட்டா ஏன் கையை பிடிச்சிட்டு வா, நானாவது ஆடுறேன், எதுவுமே வேண்டாம், நீ வந்தா நீ எனக்கு உனக்கு பயம் எனக்கு பயம். பாஜக அதிக சீட்டு கேட்டிருந்தா இவங்களுக்கு எல்லாம் போயிருமோ, நாளைக்கு கட்சியே போயிருமோ. ஏன்னா அதை சொல்லி தான் ஸ்டாலினே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சொல்லப்போனால் காங்கிரஸ் விழுங்கின கட்சிகளோட பாஜகலாம் ஒன்றும் பெருசாக பண்ணல கிடையாது. சொல்லி நக்கல் பண்ணுறாங்க. மகாராஷ்டிராவில் சிவசேனா உடைச்சாங்கன்னு சொல்லுவாங்க. சிவசேனா தான் வந்து பாஜக உதாசீனப்படுத்தி வெளில தள்ளினது. அதே மாதிரி ஒரிசாவில் பிஜு ஜனதாதள் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க, 2 பேரும் வெளில தள்ளினது பிஜு ஜனதாதள். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ தான் இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க உடைச்சாங்கன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா, வேற காங்கிரஸ் பண்ண கூத்தெல்லாம் அதிகம். அதனால் அந்த குறை சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் சரி போட்டி போடுங்க. நீங்கள் அவங்க கொடுக்குறீங்க கொடுக்கல அது வேற விஷயங்க. இறங்கி வேலை செய்யுங்க. அது கூட செய்ய மாட்டேங்கிறீங்களா? கூட்டணி கூட அப்புறம் பேசிக்கலாம். அது கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? விடுங்க. இது ஏதோ புது விதமான ஸ்ட்ராட்டஜி போல இருக்கு. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க, அவங்கள பார்ப்போமே. கண்டிப்பாக அந்த தேர்தல் முடிவில் அந்த ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு கைவிடுறதுன்னு தெரியும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்த நன்றி. நன்றி ரூபன்.